பாகியலட்சுமி இன்றைக்கி எபிசோடில் செழியனும் ஜெனியும் காரில் வர மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் காரில் வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை ரொம்ப அழ ஆரம்பிச்சிருது. உடனே செழியன் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பாப்பா இவ்வளோ அழுவுது, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பதட்டத்தில் கேட்குறாரு. காரை நிப்பாட்டி கேட்குறாரு. உடனே ஜெனி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் காரை எடுங்க அப்படின்ட்டு. திரும்ப மறுபடியும் கேட்குறாரு, வேறு ஒன்றும் இல்லைல்ல, பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ட்டு. இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கார் எடுங்கன்னு அவங்க அப்படி தான் மறுபடியும் அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இப்படி காரில் போய்கிட்டே இருக்கும்போது செழியன் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும், நான் பேசலாமா ஜெனி அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நான் எதுவும் உங்கள்கிட்ட பேச விரும்பல, நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நான் பேசுகிறதுக்கு கேளுன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் கேட்க மாட்டேன், இல்லை கார்லேருந்து நான் கீழே இறங்கிடுவேன் அப்படின்னு ரொம்ப கடுமையாகவே ஆன்சர் பண்ணிடுறாங்க ஜெனி. அதுக்கப்புறமா கொண்டு போய் அவங்க காரில் அவங்க வீட்டில் விட்ட அப்புறமா உடனே ஜெனியோட அப்பா சத்தம் போடுறாரு, செழியனை எதுக்கடா எங்கள் வீட்டுக்கிட்ட வந்த அப்படின்னு ரொம்ப கோவமாகவே பேசுகிறாரு. அப்புறம் ஜெனியும் சத்தம் போடுறாங்க, நீங்கள் காரில் வர முடியாதா, நீ எதுக்கு இவன் கூட வந்த அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு விதமாக சமாதானம் ஆகி சரின்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கோபி ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டரை கூட்டிகிட்டு வராமல் விட்டதால் அவங்க ஃப்ரெண்டு செந்தில் ரொம்பவே கோபிகிட்ட கோவப்படுறாரு. ரொம்ப கடுமையாகவே நிறைய வார்த்தைகளை வச்சு அவரை சத்தம் போட்டுடுறாரு. இவ்வளோ பெரிய அவமானமாக ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொன்ன மினிஸ்டர், ஆனால் மினிஸ்டர் வரல. கோபி எவ்வளவும் சாரி கேட்டு அவர் மனசு மாறலை. நீ என்னை பழி வாங்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ரெஸ்டாரண்ட்டில் எடுத்த ஃபோட்டோ எல்லாருமே இனியா வீட்டில் எல்லாருக்கும் காமிச்சிட்ருக்காங்க. காமிக்கும்போது ராதிகாவுக்கும் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அன்றைக்கி ராதிகாவும் பார்க்குறாங்க, நல்லா தான் இருக்குது ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா அதில் கோபி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராதிகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது கோபி அந்த ஃபோட்டோவில் பார்த்த உடனே. இனியாட்ட சொல்கிறாங்க, நீ இந்த ஃபோட்டோலாம் எனக்கு சென்ட் பண்ணி விடு அப்படின்ட்டு இனியாட்ட சொல்கிறாங்க ராதிகா. அதுக்கப்புறமா ரூமில் போய் கோபிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் போய் பாக்யா ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு நீங்கள் போயிருந்தீங்களா அப்படின்ட்டு ரொம்ப கோவத்திலே கேட்குறாங்க ராதிகா. இல்லை நான் போகலை அப்படின்னு ரொம்பவே சத்தியெல்லாம் பண்ணி சொல்கிறாரு கோபி. அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க ராதிகா, அதை பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் இருக்கீங்க, நீங்கள் போயிருக்கீங்க, என்கிட்ட ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. மேலும் எதுக்கு இவ்வளோ போய் சொல்கிறீங்க கோபி அப்படின்ட்டு ஒரு அடி அடிச்சிடறாங்க, 2 அடி அடிச்சிடுறாங்க. ரொம்ப கொஞ்சம் கோவத்திலே இருக்கிறாங்க ராதிகா. ரொம்ப சண்டை போட்டுட்ருக்காங்க கோபி கூட. அந்த ரூமுக்கு வந்துடுறா இனியா, சரி நம்ம அப்பாட்ட பேசலான்னு. அப்போ பார்த்தா கதை வடைச்சிருக்கு, உள்ளே ரொம்ப சண்டை ஆகிட்டுருக்கு. யாருக்கு, நம்ம கோபிக்கும் அதுக்கப்புறம் ராதிகாவுக்கும். இதை வெளியே இருந்து இனியா கேட்டுகிட்டே இருக்கா. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எபிசோடில் இவ்வளோ தான் காமிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நாளைக்கு எபிசோடில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி தான் என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.